விரக்தி பேச்சின் மூலம் மீண்டும் விவாத அரங்கிற்குள் வந்திருக்கிறார் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இந்து நாளிதழில் வந்த இந்த செய்தியின் தமிழாக்கத்தின் நாம் பார்க்க போகிறோம். சட்டமன்றத்திலே அவர் பேசிய சங்கட பேச்சு மீண்டும் எதிர்க்கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அவலை கொடுத்ததாகவும் அவரது எதிர்காலம் குறித்தும் பல்வேறு பார்வைகள் தென்படுகின்றது. அதிமுக உறுப்பினர் சட்டப்பேரவையில் வைத்த கோரிக்கைக்கு யாரிடம் நிதி, திறன், அதிகாரம் உள்ளதோ அந்த அமைச்சரிடத்திலே கேளுங்கள் என விரக்தியோடு திரு தியாகராசன், பழனிவேல் தியாகராசன் பதிலளித்தார். இது பற்றி பேரவைக்குள் வெளியே கருத்து சொன்ன பாரதிய ஜனதா எம்எல்ஏ திருமதி வனதி சீனிவாசனும் திமுக அரசு மீது அமைச்சர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள், அதன் வெளிப்பாடுதான் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் பேச்சு என்றும் குறிப்பிட்டார். இதற்கு பதில் சொல்லும் விதமாக பிடி ராஜன் நூல் வெளியீட்டு விழாவில் பழனிவேல் தியாகராஜனை மேடையில் வைத்துக்கொண்டு திரு ஸ்டாலின் பேசிய பேச்சை நாம் நேற்று வெளியிட்டோம். அவருடைய பேச்சில் நம்முடைய எதிரிகள் வெறும் வாயை மெல்லக்கூடிய வினோத ஆற்றலை பெற்றவர்கள். அவர்களின் அவதூறுகளுக்கு உங்களின் சொல் அவனாக ஆகிவிடக்கூடாது என்பதை கட்சி தலைவராக மட்டுமல்ல, உங்கள் மீது அக்கறை கொண்டவராகவும் அறிவுரை வழங்க கடமைப்பட்டுள்ளேன் என மு.க. ஸ்டாலின் சொன்னார். இப்பொழுது மத்திய தொகுதியிலே இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று திரு பிடி பழனிவேல் தியாகராஜன் மிகச்சிறந்த பொறுப்பு மிக்க நிதியமைச்சர் பொறுப்பை வழங்கினார். அந்த பொறுப்பிலிருந்து அவர் ஏன் மாற்றப்பட்டார், அந்த காரணத்தை திரு ஸ்டாலின் சொல்ல மறுத்தது ஏன்? முதலாவதாக, அண்மையில் சில நாட்களுக்கு முன்பு டாஸ்மாக் விவகாரத்தில் 30,000 கோடி ரூபாய் விவாதம் இல்லாமல், சத்தம் இல்லாமல் லீக்கேஜ் ஆகிறது என்பதை ஒரு நேர்மையான அரசியல் தலைவரால், ஒரு அமைச்சரால், அமெரிக்காவில் மட்டுமல்ல சர்வதேச அளவில் வங்கி செயல்பாட்டில் ஈடுபட்ட திரு தியாகராஜன் அவர்களுக்கு பதிலை தராத திரு ஸ்டாலின் இன்றைக்கு வெறும் வாயால் அவல் மெல்லும் எதிர்க்கட்சிகளை நீங்கள் வாய்ப்பு கொடுத்து விடுகிறீர்களே என கூடுவர். ஏன் இவரை மாற்றினார்கள், என்ன பாவமும் என்ன குறை செய்தார், அதை பற்றி சொல்ல அவர் மறுத்து விடுகிறார். இது அவர்களுக்கு பெரும் வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மதுரையில் சீனியர்களாக இருந்த மாநகர் மாவட்ட செயலாளர் கோ தளபதிக்கும் அமைச்சர் பி மூர்த்திக்கும் அத்தனை மகிழ்ச்சி இல்லை. இதனால் இரு தரப்பும் கைகோர்த்து கொண்டு தியாகராஜனுக்கு எதிராக ஒத்துழைமையாக்கம் இயக்கம் எதையும் பட்டண மேடைகளில் தியாகராஜன் பொது மேடைகள் வெளிப்படையாக பேசி தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி விடுவார். இந்த நிலையில்தான் திமுக தலைமைக்கு எதிராக அவர் பேசிய ஆடியோ வெளியானது தியாகராஜனுக்கு பெரும் தாழ்வு சங்கடத்தை ஏற்படுத்தியதை நான் சுட்டி காட்டினேன். பாரதிய ஜனதா தரப்பில் இருந்துதான் தியாகராஜனுக்கு ஆதரவான குரல்கள் வந்து விழுந்தன. அது அப்படித்தானே விழும், அதுதானே அரசியல். அப்போது தியாகராஜனை பாரதிய ஜனதா வளைத்தாலும் வளைத்துவிடும் என்ற அளவுக்கு பேச்சு அடிபட்டது. தற்போது நேற்றைய பேச்சில், சட்டமன்ற பேச்சிலும் அவர் அடிபட்டு கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் திரு தியாகராஜன், பிடி பழனிவேல் தியாகராஜன் மீது கை வைத்தால் அவப்பெயர் ஏற்படலாம் என யூகித்த திமுக தலைமை அவரது இலாக்கா பொறுப்பை மட்டும்தான் மாற்றியது. அவரை போர்ட்போலியோவிலிருந்து வெளியேற்ற வரவில்லை. நல்ல கவனிங்கள். பவர்ஃபுல்லான நிதித்துறைக்கு அமைச்சராக இருந்த தியாகராஜன் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றப்பட்டார். அதிலும் தனக்கு முழுமையான அதிகாரங்கள் இல்லை என்பதை பழனிவேல் தியாகராஜனுக்கு இருக்கும் மிகப்பெரிய ஆதங்கம். அதைத்தான் சொன்னார். பணமும் இல்லை, அதிகாரமும் இல்லை, இருப்பவர்களிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். இப்போ பேரவையில் வெளிப்படையாக அவர் பேசியது தியாகராஜனுடைய ஒளிமறைவின்றி பேசுவதாக எதிர்க்கட்சிகள் சொன்னாலும் இவர் ஏன் அடிக்கடி இப்படி எதையாவது பேசி முதல்வரை தர்மச்சங்கடத்தில் ஆழ்த்துகிறார் என திமுக தரப்பில் ஆதங்கமும் இருக்கிறது. தியாகராஜனின் தரப்பிலே நாம் கேட்டபோது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தியாகராஜன் கட்சியிலிருந்து போய்விடுவாரா, தியாகராஜன் வேறு இடத்திற்கு இடமாறப் போகிறாரா என்ற கேள்வியை நாம் எழுப்பினோம். தியாகராஜன் ஆதரவாளர்கள் இப்படித்தான் அதற்கு பதிலளிக்கிறார்கள். பிடி பழனிவேல் தியாகராஜன் தந்தையார் ஐயா பிடிஆரும் இப்படித்தான் மனதில் பட்டதை யார் இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும்
இதையெல்லாம் பார்க்காமல் பளிச்சென சொல்லிவிடுவார்கள். மதுரையில் மூக்க அழகிரிக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்த போதெல்லாம் தலைவர் கலைஞரிடமே பலமுறை அவர் குரலை உயர்த்தி பேசி நியாயம் கேட்டிருக்கிறார், இவருடைய அப்பா. அதேபோல் அமைச்சர் தியாகராஜனுக்கும் எப்போதும் பாசிச சாயல் இருக்காது. அதே சமயம் கட்சியில் முடிவெடுக்கும் அதிகார மையம் தனக்கான முக்கியத்துவத்தை குறைப்பதாக அண்மை காலமாக அவருக்கு ஒரு வருத்தம் ஆழமாக இருந்தது. அவரது விரக்தியான பேச்சுக்கள் அதன் வெளிப்படையாக கூட இருக்கலாம். இதெல்லாம் அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கிறார்கள். அவரை போல் இன்னும் சில அமைச்சர்களுக்கும் திமுக தலைமையின் மீது வருத்தங்கள் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக உள்ளொன்றும் புறமொன்றும் நடிக்கிறார்கள். ஆனால் பழனிவேல் தியாகராஜனுக்கு அப்படி நடிக்க தெரியாது. ஏனென்றால் அவர் அயலகத்தில் படித்தவர், மிகச்சிறந்த கல்வியாளர், மிகப்பெரிய பொறுப்புகள் இருந்தார்கள். திமுக எப்போதுமே தொண்டர்களை தாங்கி பிடிக்கின்ற இயக்கம். தொண்டர்களே கலைஞரை தூக்கி பிடித்தார். ஆனால் இப்போது மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்குத்தான் காலமாக இருக்கிறது எனவும் பிடி தியாகராஜனின் ஆதரவாளர்கள் முணுமுணுக்கிறார்கள், பதபதைக்கிறார்கள். நிச்சயமாக உதயநிதியை பொறுத்தவரை இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், கட்சிக்காக உழைப்போர்களை மதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். கட்சிக்காரர்கள் பிரச்சனைகளை சொன்னாலும் காது கொடுத்து கேட்கிறார். அதிகாரம் முழுமையாக அவர் கைக்கு வரும்போதுதான் கலைஞர் திமுகவை பார்க்க முடியும் போலிருக்கிறது என்று சொன்னவர்கள் கட்சியிலும் ஆட்சி நிர்வாகத்திலும் தனக்கு இருக்கும் ஆதங்கத்தை வெளிப்படையாக யாராவது சொன்னார் என்பதற்காக தியாகராஜன் வேறு கட்சிக்கு போய்விடுவார் என சிலர் கதை கட்டுகிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது என்கின்றார்கள் அவர்கள். நீதி கட்சி தலைவர் வழிவந்த வாரிசான அவர் ஒரு காலும் அப்படியான முடிவை எடுக்க மாட்டார்கள் என்ற ஆதாரமான தகவல்கள் தியாகராஜனுடைய தலைமையிலிருந்து வந்திருக்கிறது. இதுவும் இன்றைய நாளிதழ்களில் பரபரப்பாக செய்தி கட்டுரையாக இருக்கிறது. ஆக பிடி தியாகராஜன், பழனிவேல் தியாகராஜன் சென்று விடுவாரா என்ற கேள்விக்கு திமுகவினர் அமைதி அடைந்திருக்கிறார்கள். அவர் சார்ந்த சமூகம் முதலியார் சமூகம், அது பிரச்சனை அல்ல. ஆனாலும் அவர் சபரீசனுக்கு தூரத்து உறவினர். ஆகவே அவரை மாற்றுவது திமுகவில் சாத்தியமல்ல. அவர் அங்கிருந்து வெளியேற மாட்டார் என்பதும் சொல்லப்படுகின்றது. மனதில் பட்டதை ஊழல்களை சுட்டிக்காட்டிய ஒரு உண்மை அமைச்சர் ஒதுக்கப்படுகிறார். அவருடைய பதவிகள் கேள்வியாகிறது. அவருடைய இலாக்காக்களின் அதிகாரம் படைக்கப்படுகிறது. ஜனநாயகமே, இதுதான் அரசியலில் உனக்கான இடமா என்ற கேள்வியோடு நடுநிலைவாதிகள் இதனை பார்க்கிறார்கள் என்பதுதான் இந்த செய்தியின் புரிதலும் கருப்பொருளாகவும் இருக்கிறது. நன்றி.